கேபிட்டல் தொலைக்காட்சி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு காணொளி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டினுடைய பரபரப்பான அரசியல் சூழலிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளும் ஒரு சிறப்பு நேரலையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு காணொளிகளிலும் ஒவ்வொரு பலமான அரசியல் பிரமுகர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நாளும் எங்களுடைய கலையகத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர், ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒருவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய தலைவர், முன்னாள் கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் நடராஜா ரவிக்குமார் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் ரவிக்குமார் அவர்கள். வணக்கம். ஒரு பரபரப்பான சூழல் இப்பொழுது நாடு, எங்களுடைய நாட்டிலே வந்து அரசியல் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களோடு நிறைய விடயங்களை நாங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக உங்களுடைய புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய தோற்றம் பற்றி சற்று எங்களுடைய அன்பு நேயர்களுக்கு தெரியும். எந்த நாட்டிலே எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்படுகின்றதோ அந்த ஆட்சி மத்திய அரசாங்கத்தோடு இணைந்தே தான் நமது புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அதேபோல் இம்முறை நடக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட எங்களுடைய புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்தே எமது அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்பொழுது அதாவது ரவிக்குமாருடைய அரசியல் என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு இணைந்து நிச்சயமாக பயணிப்பெண் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றனர். ரைட், ஓகே. பொருளாதார மீட்பர், அதாவது இந்த அரசியலிலே மிக பெரும் ராஜதந்திரி என்று ரணில் விக்ரமசிங்கவை சொல்லிக்கொண்டு ஆட்சிப்பிடம் வந்தார். பலர் சொன்னார்கள். நிச்சயமாக. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டார். அதற்கு பிற்பாடு தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி செய்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவுடைய அந்த பொருளாதார மீட்சியான அந்த காலப்பகுதிக்கும் தற்பொழுது ஆட்சி செய்கின்ற தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நீங்கள்? நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க என்பவர் வந்து உலக நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சர்வதேச நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. மாறாக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுமே நிச்சயமாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக போட்டி போட்டுதான் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டிலே ஜனாதிபதியாகவும் அதேபோல் பிரதமராக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் கூட தான் தோண்டித்தனமான செயல்னாலே தான் ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அவர் நாட்டிலே ஜனாதிபதி ஆக வேண்டும் என்றால் ஒரு கூட்டணி அமைத்தால் தான் நாட்டிலே ஜனாதிபதி ஆகக்கூடிய சூழ்நிலை அங்கு இருந்தது. 22 லட்சம் 18 லட்சம் சேர்ந்து நிச்சயமாக அன்றகுமார திசாநாயக்க ஆட்சி வராவிடாமல் இவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது. கூடுதலான வாக்குகளை இருந்தது 2 பேர் சேர்ந்து. மாறாக சஜித் பிரேமதாஸ் என்ற ஒரு ஆணவம் பிடித்த ஒரு மனிதனால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஒரு நாளும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய சூழ்நிலையை வரவும் மாட்டார். இதுதான் உண்மை. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தந்திர வெளிநாட்டு உறவுகள் என்று பார்த்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்களுடைய பொருளாதார மீட்சி நிச்சயமாக நாட்டுக்கு அன்று கூட அன்றகுமார் தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்பதற்காக அன்றகுமார் திசாநாயக்கவுடைய கைகூலிகள் அல்ல. மாறாக நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றே நாட்டை மீட்டெடுத்து கோட்டபாய ராஜபக்ச அவர்களை அரகல மூலியமாக விரட்டி அடிக்கும் பொழுது நாட்டை வந்து உடனடியாக பொறுப்பேற்க சொல்லி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூறிய பொழுது எந்த ஒரு அன்றகுமார திசாநாயக்கா இருக்கலாம், சஜித் பிரேமதாஸ் முதுகெலும்பு அற்ற தலைவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் நாட்டை வங்குரோத்து நிலைமையில் இருந்து கேஸ் போலின், பெட்ரோல் போலின், பான் போலின் பல பொருட்களுக்கு எங்கு சென்றாலும் கூட வரிசையிலே தொடர் கேஸ் போலின் பல வரிசை போலின் யுகத்தை மாற்றி நாட்டு மக்களுக்கு ஒரு சரியான ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்டாந்த ஒரு பெருந்தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசியலுக்கு அப்பால் பட்டு அரசியலிலே நட்புக்கு இதுக்கும் பல இதுகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அரசியலில் அன்று மக்கள் துன்பப்பட்ட பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது,
தெருவிலே நின்று போராடி கொண்டிருந்த பொழுது, வரிசையில் நின்று கொண்டிருந்த பொழுது நாட்டை சீரமைத்து சரியான ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தியை பொருளாதார முயற்சியிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நிச்சயமாக அது இருந்தார். ஆனால் கூட அன்று நான் கூறியது போல நாட்டை கஷ்டத்திலே மீட்டெடுத்து ஒரு வழிக்கு கொண்டாந்து மக்கள் நினைத்தார்கள் 75 வருட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதே போல் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கத்துக்கு முழுமையான ஆதரவினை தெரிவித்திருந்த புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி. இருந்தாலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு 75 வருடம் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி பல திருடர்கள் மத்தியிலே நாங்களும் அங்கு சேவை செய்ய வேண்டியது இருந்தது. மக்களுக்கு வேலை செய்ய வேண்டுமென்றால் மத்திய அரசாங்க ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்களுடைய இணைந்தால் மாத்திரமே எமது சேவையிலே முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தனால தான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலான நாடாளுமன்ற தேர்தலால் நாங்கள் ஆளும் அரசாங்கத்துக்கே எமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையிலே மக்களுடைய நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு அளித்திருந்தாலும் கூட மக்களுடைய அலை ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அந்த மாற்றம் தேசிய மக்கள் சக்தியிலே உருவாக வேண்டும் என்று மக்கள் எடுத்த முடிவு என்று ஒரு மாறாக பேசும் பொருளாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட பொருளாதார நிலையை பார்த்து கொண்டால் நேற்று கூட பெட்ரோல் விலை குறைத்திருக்கிறார்கள். அதே போல் கேஸ் விலை கூடிதான் ஒரு கேஸ் குறைச்சிருக்காங்க. அப்படியான கல்யாணம் திருமணம் முடித்த உடனே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளுவோமான அந்த குறைநிறை பிள்ளை நிச்சயமாக பல நோய்களிலே பல வருத்தங்களிலே துன்பங்களில் தான் வரும். ஒரு குழந்தையை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு 10 மாதம் தேவை ஒரு தாய்க்கு. அந்த 10 மாதம் தான் இன்று அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை 1 வருடமோ அதாவது 2 வருடமோ மக்கள் 75 வருடம் பல ஆட்சிகளுக்கு பல தலைவர்களுக்கு வாக்களித்து இருந்திருக்கார். இருந்தாலும் கூட இன்று அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் நேர்மையான முறையில் சரியான முறையிலே தனது ஆட்சியை மக்களுக்கு நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு பொருளாதார வீழ்ச்சியிலும் கூட மக்களை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு என்பதை நான் கோரிக்கொள்கிறேன். ஆனால் ரவிக்குமார் அவர்களே, தற்பொழுது அந்த அலை மிகப்பெரிய அலை மூலமாக வந்த இந்த அரசாங்கம் தற்பொழுது பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே சற்று வாக்கு வங்கி சரிந்திருப்பதாக அவதானிக்க முடியுது. கிராமப்புறங்கள் செல்லுகின்ற பொழுது அது எங்களுக்கு அவதானிக்க முடிகின்றது. என்றால் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். தான் பதவியேற்ற பிற்பாடு இந்த நாட்டை ஒரு இனவாதத்துக்கு கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய நிறைவேற்று அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவேன் என்றார். இது செய்யப்படவில்லை. தமிழ் மக்களுடைய அரசியல் சார்ந்து ஒரு புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு வருவேன் என்றார். தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுப்பேன் என்றார். இவ்வாறு நிறைய வாக்குறுதிகள். ஐஎம்எஃபிடமும் செல்ல மாட்டோம், அதை நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே அதை நிராகரித்து விடுவோம் மட்டும் சொன்னார். நிச்சயமாக இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பாதையைத்தானே அவர்கள் பின்தொடர்கிறார்கள். நல்ல கேள்வி, நிச்சயமாக நல்ல கேள்வி. ரணில் விக்ரமசிங்கவுடைய அவர் ஏற்கனவே தோல்வியுற்ற பொழுதும் சொன்னார், நான் முன்னெடுத்து செல்லக்கூடிய அதே வழியில் செல்வீர்களால் மாத்திரமே இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியுமே தவிர இல்லாவிட்டு படுபாதளத்துக்கு தள்ளப்படும். நிச்சயமாக ஐஎம்எஃப் அரசியலுக்கு வருவதற்கு பல பொய்கள் கூற வேண்டிய கடமை இருக்குது அரசியல்வாதிகளுக்கு. இல்லாட்டி மக்களை ஒரு திசை திருப்ப இயலாத சூழ்நிலையும் இருக்கின்றது. இதை தருவோம், அதை தருவோம், இதை கொண்டாடுவோம், சந்திரனை தருவோம், இந்திரனை தருவோம், தங்கத்தட்டிலே தீர்வை தருவோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கு கிடைப்பது சுலபம். இருந்தாலும் கூட இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பல நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் கூட நான் நிச்சயமாக நினைக்கக்கூடிய புதிய அரசியல் அமைப்பை நிச்சயமாக உருவாக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இப்பொழுது தானே 1 வருடம் கடந்திருக்கின்றது, 1 வருட காலப்பகுதி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதை செய்வார்கள். அதே போல் தமிழ் மக்களுடைய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய 13வது திருத்தம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒரு நாட்களில் இலங்கை வர இருக்கின்றார். நிச்சயமாக அவர் வரும் பொழுது தமிழ் மக்களுடைய தீர்வு நிச்சயமாக பெற்றுக்கொள்வதற்கான தீர்வு கிடைக்குமோ என்னமோ தெரியவில்லை. அதே போல் இந்தியா அரசாங்கம் எமது தொப்புள் கொடி உறவான இந்தியா அரசாங்கம் கூட இல்லாட்டி இந்தியா தலைவர்கள் கூட எமது தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டே தான் இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. இதை வைத்துக்கொண்டு பிச்சைக்காரன் புள்ளிலே ஒரு காயம் இருந்தால் அந்த பிச்சைக்காரன் வந்து அந்த புண்ணை ஆத்துறதே இல்லை. ஏன்னா அதை ஆற வச்சுட்டா பிச்சை எடுக்க இயலாது.
அதே பிச்சை தான் இந்த தமிழ் தேசிய கூட்டணி பாருங்க. அந்த கஜேந்திரகுமாரோட கூட்டணியாக இருந்தாலும், இல்லாவிட்டால் விக்னேஸ்வரன் கூட்டணியாக இருந்தாலும், இல்லாட்டி செல்வமடைக்கலாத இருக்கக்கூடிய அந்த கூட்டணியாக இருந்தாலும் கூட ஒரு பிச்சைக்கார கூட்டமாகவே தான் செயல்படுகிறாரே தவிர மக்களுடைய அபிலாஷங்களை வெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆணி திறமை இல்லை. மக்களுக்கு தமிழ் மக்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இந்த பேரினவாத அரசாங்கம், எந்த அரசாங்கம் இருந்தால், எந்த தர அன்றகுமார் திசாநாயக்கா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்க இருக்கலாம், சஜித் பிரேமதாசன் அப்பா ஆவியா வந்து ஜனாதிபதி வந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க போவதே இல்லை. அதே போல் நீங்கள் கேட்டது போல புதிய அரசியலமைப்பு நிச்சயமாக உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த அரசாங்கம் நான் கூறியது போல இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான தீர்வை இவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான ஆதரவை எமது புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி ஆதரவு அளித்திருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கின்ற ஒரு புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி என்கிற ஒரு தமிழ் கட்சியினுடைய தலைவர் நிச்சயமாக அவ்வாறு இருந்து கொண்டு மறைந்த ரணசிங்க பிரேமதாச ஆவியா வந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க மாட்டார்கள் என்று சொல்கின்றீர்களே, இது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திலே ஒரு பாரிய சரிவு ஏற்படுத்தாதா? நிச்சயமாக ஒரு அரசியல் என்பது மக்களுக்காக, மக்கள் என்பது அரசியலுக்காக நான் அடுத்த மாகாண சபை தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ போட்டி போட்டாலும் கூட உண்மையை சொல்லி தான் வாக்கு தோத்தாலும் பரவாயில்ல. தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் நிச்சயமாக கொடுக்க போவது இல்லை. எந்த அரசாங்கம் கொடுத்தது? ஏதாவது தமிழ் மக்களுக்கு தங்க தட்டிலே கொண்டாந்து இன்னாங்க உங்களுக்கு 13வது திருத்தம், இன்னாங்க புதிய அரசியலமைப்பு ரெண்டு வாய்ப்பேச்சு வீரர்களாகியே தான் இருக்கிறார்கள், கூட செயல் வடிவத்திலே காட்டுவது குறைவாக இருக்கின்றது. நிச்சயமாக நடைபெறவில்லை. அன்று ரணில் விக்ரமசிங்க காலத்தில் கூட கடைசியாக நினைத்திருந்தால் கூட அதை தமிழ் மக்கள் என்னை ஒரு தெய்வமாக போற்றட்டும், அரசியல் அமைப்பை மாற்றி அமைப்பு, தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செஞ்சு அவர்களை விடுதலை செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் கூட தமிழ் மக்களை எந்த அரசாங்கமும் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இறைவனே வந்து தலையில் இவங்களுக்கு விழுந்து இவங்க இந்த தீர்வை கொடுன்னு சொன்னாலும் கூட இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் நிச்சயமாக கொடுக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த கருத்தை தெரிவிக்கின்ற பொழுதுதான் எனக்கு என்ன சொன்னால் தொகுக்கப்படாத ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. சர்வதேச அளவிலே இப்பொழுது இலங்கைக்கான தீர்வை வழங்குங்கள் என்று பல இடங்களிலே ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், ஆஸ்திரேலிய கண்டங்களாக இருக்கட்டும், பல இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்ற தொடர்ச்சியான போராட்டங்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இலங்கையிலே 4 பேருக்கு, பிரதானமான 4 பேர்னு சொல்ல வேண்டும். ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்திலிருந்து பிரிந்து வந்தவர் கேர்னல் கருணாம்மான், அவரோடு இணைந்த சவேந்திர சில்வா, வசந்த கருணாகுட, ஜெகத் ஜெயசூரிய என்று சொல்லி பிரதானமான 3 இராணுவ தளபதிக்கு தடை விதித்திருக்கின்றது பிரித்தானியா. அதனூடாக எங்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே நாங்கள் முதலாவது படியை எட்டிவிட்டோம் என்று இப்பொழுது தமிழ் அரசு கட்சி எம்.ஏ. சுமந்திரன் அவர் தெரிவித்தாரே, இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக விநாயகமூர்த்தி முரளிதரன் கூட கடந்த விடுதலை புலிகள் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அங்கு தலைமைத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, தலைவரே யுத்த முடிவு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் ஒஸ்லோ மூலியமாக, நோர்வே அரசாங்கத்தின் மூலியமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நழுவிவிட்டார்கள். அந்த எரிக் சொல்லியம் அவர்கள் தமிழ் மக்கள் மீது மிகுந்த நம்பிக்கையுடனும் பாசத்துடனும் தமிழ் மக்கள் மீது ஆதரவுடன் செயல்பட்ட ஒரு தூதுவராக நான் உண்மையாக அவரை ஒரு கடவுள் போல் நான் நினைக்கிறேன். அவருடன் இணைந்து தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட தேசிய தலைவர் அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே சறுக்கிவிட்டார் என்று தான் நான் கூறுவேன். அது அவர்களுடைய விடுதலை போராட்டம், அதை நாங்கள் பேசக்கூடாது. இருந்தாலும் கூட இன்று அந்த கருணாகட என்றவர் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்திலே வெள்ளைவன் கலாச்சாரத்திலே முதலிடமாக இருந்தவர் என்று நான் நினைக்கிறேன். ஒருவர் தலைமைத்துவம் இதை செய்ய என்று சொல்லும் பொழுது நாங்கள் பின்விளைவை யோசிக்க வேண்டும். தலைவர்கள் தப்பித்து விடுவார்கள், அடியாட்கள் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பதிலே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இராணுவ வீரரையோ இராணுவமோ போலீஸோ நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலை இல்லை, முடியாது அவர்களுக்கு. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூட அவர் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் பொழுது நாட்டை சரியான வழியிலே சரியான கொழும்பு நகரத்தை சிங்கப்பூராக மாற்றிக்கொண்டு ஒரு தருணம் உண்மையாகவே பார்க்கக்கூடிய சூழ்நிலை சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் கூட ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைமையை கொடுத்தது மஹிந்த ராஜபக்சனுடைய பாரிய பிழை. அதே போல் இன்று கருணாகட போன்றவர்கள் 11 தமிழ் இளைஞர்களை கடத்தி கொல்லப்பட்டு இன்று அவருக்கு எதிராக
இன்று உயர்நீதிமன்றத்திலே கூட நிச்சயமாக அவருக்கான தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். அவர் செய்த பிழைக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக பிழை செஞ்சவர்களுக்கு இன்று கூட ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு 12 வருஷம். அதே போல் இவர்களுக்கும் அந்த தலைமைத்துவத்தை கூறி இவர்களுக்கான அந்த அடியால் போல் செயல்பட்ட இவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு உயிரை ஒரு விலை மதிக்க முடியாத உயிர்களை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்க வேண்டியே ஆகும். அதே போல் நீங்கள் கூறியது போல இன்று பிரித்தானியா எமது அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று சர்வதேச இதுகளை கொடுத்திருக்கு. நிச்சயமாக இது ஒரு நான் நினைக்கக்கூடிய நிலையிலே இந்த தமிழ் மக்கள் இதை வைத்துக்கொண்டு இது இந்த மாதிரியான நேரத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கறந்தலாம் இல்லாட்டி தமிழ் கட்சிகள் அனைத்துக்குமே ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் அன்று போராடினோம், அன்று நாங்கள் தெருவில் நின்று போராடினோம், ஊடகத்திலே எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தோம், மாறாக சர்வதேசத்துக்கு எங்களது அழுத்தத்தை அளித்திருந்தோம் என்று கூறி இது வாக்கு வங்கியை பெறுவதற்கான ஒரு நடைமுறைத்தான் நடக்குமே ஒழிய முழு உலக நாடும் நமது அரசாங்கத்தை எதிர்க்காது. என்னென்றால் நமது அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு நாடும் கூட அவர்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்கான எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் இணைஞ்சு செயல்படுவார்களை ஒழிய மாறாக எமது மக்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்க பெறாது. இதுதான் உண்மை. அதாவது வடகிழக்கு அடங்கலாக ரவிக்குமார் அவர்களே இப்பொழுது மேல் மாகாணத்திலும் பரவலாக தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து இப்பொழுது தமிழரசு கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக பல்வேறு கட்சிகளாக இப்பொழுது தமிழ் தரப்புகள் பிரிந்து நிற்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் இன்னும் ஏன் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கின்றனர்? உங்களோட பார்வையிலே நிச்சயமாக தமிழ் மக்களை இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது. அவர்களுடைய மாயை, அவர்கள் போடும் பித்தலாட்டம், இந்த பித்தலாட்டத்துக்கு ஒவ்வொரு முறையும் மக்கள் திசை மாறிக்கொண்டு இருப்பது உண்மையாகவே எனக்கு வடகிழக்கு மக்கள் ஒரு முட்டாள்களான்னு தான் நான் கேட்குறேன். எல்லாட்டி படித்தும் அறிவு கட்டவர்களாக செயல்படுறார்கள். ஒரு சிலர் எல்லாத்தையும் சொல்ல 199% ஒரு வீத மாணவர்கள் அந்த அவர்களை திசை திருப்பி அவர்களை சரியான இடத்துக்கு கொண்டு போல திசை மாறி பயணிப்பதனாலே தான் இந்த தமிழ் மக்கள் இன்னும் முட்டாள்களாக இன்று பார்ப்பீர்களானால் நண்பர்களே, தைட்டி விகாரை அன்றகுமார் திசாநாயக்க அந்த தைட்டி விகாரையை இடித்து தள்ள முடியுமா? முடியாது. அது நடக்கப் போவதில்லை. மாறாக இதை வைத்துக்கொண்டு அதுதான் நான் முதல் கூடியது போல இந்த தமிழ் கட்சி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பிச்சைக்கார கட்சிகள் எல்லாம் தனது காலிலே புண்ணை வைத்துக்கொண்டு ஒரு நாளும் அதை புண்ணுக்கு மருந்து போட்டு அதை சுகப்படுத்தவே மாட்டார்கள். அதை புண்ணை வைத்து சாவ காட்டியும் இதே மக்களை தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு போவது அவர்களுடைய வைத்து பிழைப்புக்கான அரசியலை தான் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடைய பல சமூக வலைத்தளங்களை பார்வையிடுகிறோம், பின்தொடர்கிறோம். ரவிக்குமாருடைய அரசியல் நகர்வுகள் மிக பெரும் தளம்பலான நிலையில் இருப்பதை காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் வருகின்ற ஆட்சியாளர்களோடு கரம் கோர்ப்போம் என்று. நிச்சயமா தற்பொழுது உங்களுக்கு நீங்கள் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள், நாங்கள் சொல்லவில்லை. அதற்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பரவலாக இந்த பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டீர்கள். அதிலும் நான் நினைக்கின்றேன் சதாசிவம் வியாழேந்திரனுக்கு நீங்கள் மட்டக்களப்பிலே பரவலாக ஆதரவு தெரிவித்தீர்கள். இப்பொழுது அவர் ஒரு ஊழல்வாதி என்று சொல்லி நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? உங்களுடைய கேள்வி பிள்ளை என்னென்றால் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களுக்கு நான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் அதுக்கு இந்த தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. இந்த தேர்தலுக்கு தேர்தல் 2 தேர்தலுக்கு அவருடைய கட்சி அவருடைய அலுவலகத்திற்கு சென்று நான் முழுமையான ஆதரவை புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியாக சார்பில். ஆனால் அடுத்த பிரதி அமைச்சராக இருக்கும் பொழுது நான் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக வந்து பிற்பாடு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கின்றது. அவர் மொட்டு கட்சியிலே 8 தமிழ் உறுப்பினர்களையும் நிறுத்தி தான் அதிலே வெற்றி பெற்றவர். அந்த தேர்தலில் நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள். இல்லை, நான் நினைக்கிற மாதிரி அந்த பிரதி அமைச்சர் ஆகிறதுக்கு தேர்தலில் தான் ஆதரவு. ரைட். இப்பொழுது அவர் ஒரு ஊழல்வாதியாக மணல் அனுமதி பத்திரம் ஒன்றை வழங்குவதற்கு 1.5 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்படுகிறார். இப்பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? ஒரு ஊழல்வாதிக்கு நாங்கள் போய் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்ற நிலையில் இருக்கிறது.
பல அரசியல்வாதிகள் பல கட்சிகளிலே பல வண்ணங்களிலே பல சின்னங்களிலே போட்டி போடுவாங்க. இருந்தாலும் கூட அவர்களுடைய மனநிலை அவருடைய மனம் எப்படி இருப்பது என்பது நான் அவர்கள் மனதிற்குள்ளே போய் பார்க்க முடியாது. எனது நண்பர்களாக நான் அவருக்கு நிச்சயமாக என்னுடைய கட்சி சார்பாக புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக ஆதரவு அளிச்சிருந்தேன். அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு அப்பால் சில நேரம் நான் ஆதரவு அளிக்கிற நேரம் நல்லவர் வந்தார். ஆனால் சில காலங்களில் அவருடைய காலப்போக்கில் அவருடைய எங்களுக்கு தொடர்பை கொள்ள முடியாது, பேச முடியாது. அவருடைய செயலாளர் போல ஜோஸ்மன் அவர் ஊடாகத்தான் இந்த பண பரிமாற்றம் கூட இடம்பெற்றதாக அவருக்கு எதிராக லஞ்ச ஊழ ஆணைக்குழுவிலே அவர் இன்று பிணையிலே வெளியில் இவர் சதாசிவ வேலாந்திரன் அவர்களை சிறையில் படுத்தியிருக்கார்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல எனக்கு நல்லவரோ கெட்டவரோ என்ற ஒரு இதுக்கு ஊழல் செய்தால் தப்பு செஞ்சால் பிழை செஞ்சால் நிச்சயமாக அவர்களை தண்டிக்கவே வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட கடந்த அரசாங்கத்திலே பல அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த பிழை இல்லை என்று நீதிமன்றத்தூடாக ஏதோ தீர்ப்பு வழங்கி என்ன நீதிமன்றத்தை நான் குறை மதிக்கவில்லை. நான் சொல்ல சில சில அரசியல்வாதிகளை அரசியல் தலைவர்கள் தப்பிக்க விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான தொடுக்கப்பட்ட வழக்குகள் கூட இன்று நிலுவையில் இருக்கின்றது. சில வழக்குகள் இல்லாமல் போயிருக்கு. அதே போல் சதாசிவ வியாழேந்திரன் அவர்கள் நிச்சயமாக எப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பார்கள், அவர்களுக்கான தண்டனை கிடைக்கவே வேண்டும். அதே போல் நான் என்ன சொல்கிறேன், கடந்த வாரம் கூட எனது நண்பர் உதயராசாவுடைய கூட அவருடைய துணைவியார் கொழும்பிலே அவரை பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது நானும் உதயராசா அவர்கள் கூட சென்று வியாழேந்திரன் அவர்களை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே சென்று நான் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களை சிறைச்சாலையை சந்தித்து வந்தேன். ஆனால் நிச்சயமாக பிழை செய்து அது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக நீதிமன்றம் ஊடாக அவருக்கு தண்டனை கிடைக்கவே வேண்டும். அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஊழல்வாதிகளுக்கும் மணல் திருடர்களுக்கும் கமிஷன் வாங்குவதற்கும் நிச்சயமாக இந்த அரசாங்கம் யார் பிழை செய்தாலும் சரியான முறையிலே இந்த அரசாங்கம் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கு. அந்த வழியில் அன்றகுமார் திசானை அவர்களுக்கு எமது புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக நன்றிகளை தெரிவிக்கணும். இதுபோல் இது மாத்திரமல்ல, பல ராஜபக்சர்கள் இருக்காங்க கலவரத்தவங்க. இருந்தாலும் கூட அந்த காலத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை நாங்கள் இப்போ பல தொலைக்காட்சி மூலமாக சொல்லியிருக்கோம். யாராக இருந்தாலும் கூட அவர்களை தண்டிக்க வேண்டும். கொள்ளை அடித்த பணத்தை மக்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுத்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியிலே ஒரு பாரிய எமது நாடை பார்த்து மற்ற அயல் நாடுகள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் செயல்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுதான் உங்களுக்குரிய முக்கியமான கேள்வி ஒன்று. 1999ஆம் ஆண்டு தலைநகரிலே ஒரு அரசியல் தலைமை உருவாகின்றது. மேல் மாகாணத்திலே ஜனநாயக மக்கள் முன்னணி என்று சொல்லி மனோ கணேசன் தலைமையிலே ஒரு அரசியல் கட்சி உருவாகி மேல் மாகாண மக்கள் முன்னணி இல்லை ஜனநாயக மக்கள் முன்னணி மேல் மாகாண மக்கள் முன்னணியாக ஆரம்பிக்கப்பட்டு அவர் ஜனநாயக மக்கள் முன்னணியாக கட்சியாக நிச்சயம் வந்தார். தற்பொழுது உங்களுடைய பின்தொடர்கள், அதாவது உங்களுடைய சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற பொழுது மனோ கணேசனோடு அடிக்கடி நீங்கள் இந்த வலைத்தளங்களிலே மோதிக்கொள்வது போன்றிருக்கின்றது. ஏன், என்ன காரணம்? நிச்சயமாக மனோ கணேசன் என்பது ஒரு கோமாளி. சரியா? அந்த கோமாளி முடியுமா இருந்தால் 1999ஆம் நீங்கள் சொன்னது போல 91ஆம் ஆண்டு அவர் 91 வாக்கு இல்லாட்டி 99 வாக்குகளே தோல்வி விட்டுறார். ஆனால் அந்த தோல்வி விட்ட பிறகு என்னோட சேர்ந்து பல பேர் அவருடைய பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியிலும் கூட அவருடைய வாகனத்திலே அவர்களுடைய துணைவியார் சாப்பாடு பார்சல் 3-4 பார்சல் சோறு பார்சல் கட்டி தேத்தனி மூத்தி தந்து அவிசாவளை போன்ற பகுதிகளுக்கு அன்று தோற்று எமது அரசியல் பயணத்தை அன்றிருந்து ஆரம்பித்துக்கிட்டே போனோம். அன்று ஆரம்பித்த அந்த அரசியல் பயணத்தில் நானும் ஒருவர். மனோ கணேசன் என்பவர் இந்தியாவிலே ஒரு கதை புத்தகம் எழுதி கொண்டு ஆசிரியர் மாதிரி தான் இருந்தார். ஆனால் பிரபா கணேசனை தான் ஒரு எல்லாத்தோடையும் ஒரு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிரபா கணேசன் தான் நிச்சயமாக தலைநகரத்திலே வரக்கூடிய ஒரு இருந்தாலும் கூட அண்ணனுக்காக அதை விட்டு கொடுப்பு செய்துவிட்டு அவரை நாங்கள் வளர்த்தெடுத்தோம். அவரை வளர்த்தெடுத்ததில் அவரை தத்தெடுத்தோம். நான் கொழும்புல மனோ கணேசன் என்பவரை தெரியாதவரை இலங்கைக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்துக்கும் தெரியப்படுத்தியவர்கள் ஒருவன் தான் நானும். அவரை பற்றி குறை கூறுவது, அவரை பற்றி பிழை சொல்வது என்றால் என்றுமே ஒருவரை நம்பி இருக்கக்கூடிய, என்னை நம்பி என் குழந்தை இருக்கின்றது, எனது துணைவியார் இருக்கின்ற பொழுது அதே போல் தான் அரசியலிலும்
அவரை நம்பி நாங்கள் பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், எங்களுடைய வெள்ள வேலையை கூட எங்களையும் கூட கடத்துவதற்காக பலமுறை முயற்சி செய்தாலும் கூட அதிலேயும் கூட நாங்கள் தப்பித்து இருந்தோம். ஆனால் அவர் பாதுகாப்பாக தான் இருந்தார். அவர் அந்த காலத்திலும் கூட அந்த கீழே இருக்கிறவர்களை மேலே கொண்டாடுவதற்கான எந்த ஒரு இதையுமே எங்களை உயர்த்தி விடக்கூடாது, எங்களை தாழ்த்தியே தான் வைத்திருக்க வேண்டும், அவருக்கு காலு கீழே தான் நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநலம் அவர் இருக்க இப்பயும் இருக்கின்றது. அதுதான் அன்று செய்த துரோகம் இன்று மக்கள் தக்க பாடம் படிச்சிருக்கார்கள். கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நிச்சயமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் கொழும்பு மாவட்ட மக்கள் ஒவ்வொரு முறையும் பெலூன் பந்தபடி ரவுண்டாக காட்டி 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 தமிழ் மக்களை ஏமாற்றிய அந்த தலைவரை, அந்த கோமாளியை, மனோகணேசன் என்கிற தமிழ் கோமாளியை மக்கள் சரியான முறையில் தக்க பாடம் படித்து கொடுத்துருக்காங்க. பாடம் என்றால் இனிமேல் திருந்தாவிட்டால் உண்ட அரசியலே முடிஞ்சிருச்சு, இந்த இதோடு வீட்டை போயிருந்து சொல்லி மக்கள் அடித்து துரத்தி விரட்டி விட்டார்கள். அன்றே செய்த பாவம் இன்று தெய்வம் சரியான தண்டனை அவருக்கு வழங்கியிருக்கிறது. தன் ஒரு பதவிக்காக சதீஷ் பிரபுதாச காலையிலும் கூட விழுந்து பிச்சை எடுத்த ஒரு கேவலமான ஒரு கணேசன் தான் மனோகரன் கணேசன். அதே போல் அந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்காக ஊடகத்திலே சொல்லக்கூடாது, அப்படியான அந்த ஊடகத்தில் சொல்லக்கூடிய ஊடக தர்மத்துக்கு சரியில்லை, அப்படியான ஒரு கேவலமான ஒரு பதவியை இன்று பாருங்க. சுமந்திரன் நான் தோல்வியுற்றால் தேசிய பட்டியல் ஊடாக நான் நாடாளுமன்றம் வரமாட்டேன் என்று கூறி, இல்லை ஒரு நிமிஷம், நீங்கள் இதை கூறுகின்ற பொழுதுதான் எனக்கு வருகிறது. சுமந்திரன் தேசிய பட்டியலூடாக என்னை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், நான் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் வரமாட்டேன் என்று சொன்னார். ஆனால் தற்பொழுது மக்கள் சொல்கின்றார்கள் நாடாளுமன்றம் வருவதற்காகத்தான் சத்தியலிங்கம், டாக்டர் சத்தியலிங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியினை பறித்தெடுத்திருக்கின்றார் என்று மக்கள் சொல்கின்றார்கள். சுமந்திரன் என்பவரும் மனோகணேசன் என்பவரையும் நான் அதை சொல்ல வரேன். என்னால் அது சுமந்திரனையும் அவரை ஈக்குவல் பண்ண அந்த கதையை சொல்ல வரேன். என்னென்றால் மக்கள் நிராகரித்து நான் திருப்பியும் நாடாளுமன்றம் வரமாட்டேன் என்று ஒரு மாயையாக இருக்கலாம், மாயை தான் அது. நிச்சயமாக சுமந்திரன் அவர் வெகு விரைவில் நாடாளுமன்றம் வருவார், அது மாற்று கருத்துக்கு இடமில்லை, வருவார். ஆனால் இவர் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன், அது மாத்திரமல்ல செந்தில் தோன் பல கட்சி தலைவர்களும் சென்று என்னை நாடாளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலில் இளைஞர்கள் தேசிய பட்டியலில் ஒரு பிச்சைக்காரனை போல் ஒரு கேவலம் கட்டவர் தான் மனோகரன் கோருவன். ஏனென்றால் மக்கள் நிராகரித்து விட்டால் ஒதுங்கி விட வேண்டும். இன்று கட்சியிலே பல 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 முன்னணி வைக்கக்கூடிய பல பேர் இருந்தார்கள். இந்த கட்சியை உருவாக்கி கஷ்டப்பட்டவர்கள் குமரகுருபுரன், அதே போல் குகவர்தன், ஜனகன், பிரபா கணேசன், அப்படி போன்ற நாங்கள் போன பல பேர் இந்த கட்சியில் இருந்து இந்த கட்சியை உருவாக்கி தலைநகரத்திலே ஒரு தமிழ் அடையாளத்தை, செல்லசாமிக்கு பிறகு ஒரு தமிழ் அடையாளத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள். வரலாறு அவர்கள் அல்ல, அவர்கள் ஏசி ரூமில் இருந்து 4 அடி ரூமுக்கு இருந்து கம்ப்யூட்டர் போட்டு நியூஸை போட்டால் மக்கள் பார்த்து மக்கள் இதாக்கி கொண்டு போனாங்க. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு மனோகரனுடைய அடையாளத்தை சர்வதேசத்துக்கு காட்டியவர்கள் நாங்கள் தான், அவர் அல்ல. அவர் கத்துவார், வாய் நிறைய கத்துவார், அங்கிட்டிருந்து செக் வரும். இதை நான் மீண்டும் சொல்கிறேன், முடிந்தால் என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இந்த தொலைக்காட்சி ஊடாக நான் சொல்கிறேன், மக்கள் கண்காணிப்பு குழு என்ற ஒரு குழுவை அமைத்து எத்தனை விதவை பெண்களுடைய மோசமான அவர்கள் இங்கே வந்து எங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக நின்று பல போராட்டங்கள் செய்த பொழுது பல லொஜ்ஜிகளிலே தங்கியிருந்ததாக பில் போட்டது மாத்திரமல்ல, நீலான் திருச்செல்வம் பவுண்டேஷனில் எத்தனை கோடி ரூபாய் லட்சம் பணத்தை வாங்கினார்கள் என்பது அவருக்கு தெரியும். நான் பல ஊடகங்களில் சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறார். எடுப்பார்கள். ஆனால் சாம்பர சம்பத் இன்று அந்த சந்திரசேகர சகோதரர் போல இவரும் பெரிய மாபெரும் ஊழல்வாதி. இவருக்கு பெட்டாவிலே ஒரு சின்ன 4 கடையை வைத்துக்கொண்டு இன்று பல சொத்து, அவர் இருக்க வீடு, அதுக்கு அது அவருடைய தகப்பனார் விபி கணேசன் அவர்கள் கொடுத்த வீடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெராஜ், அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீடு, இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கால காசு, எங்கே வந்தது அவருடைய பணம்? நீங்கள் சொல்ல போனால் உண்மையாக ஒரு கேவலம் கட்டவர். அவருடைய காரியாலயத்திலே வேலை செஞ்ச பியோன் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 35,000 சம்பளத்தையும் கூட பாதி சம்பளம் வாங்கின ஒரு கேவலம் கட்ட ஒரு மனிதர் தான் இந்த மனோகணேசன் என்பதை கூறுகிறேன். இந்த மாதிரியான கேவலம் கட்ட வேலை செய்யும் பொழுது தான் எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது. நாங்கள் ஏமாற்றி விட்டார்.
இருந்தாலும் கூட நாங்கள் அதுதான் சொல்றோம், இவரை போல மக்கள் எங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு தான் இன்று மக்கள் அவருக்கு நிறைய அவருக்கு என்னத்தான் தேசிய பட்டியல் மூலியமாக நாடாளுமன்றம் வந்தாலும் கூட இன்று அவர் மனதுக்குள்ளே அழுது கொண்டு தான் இருக்கிறார். நாங்கள் செய்த துரோகம் பாவங்களுக்கு இன்று கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கிறார். இந்த தண்டனை நிச்சயமாக கணேசன் பரம்பரை என்ற ஒரு கணேசன் பரம்பரை என்ற தலைநகரத்திலே இல்லாமல் செய்தே ஆகுவோம். புதிய தலைமையை தலைநகரத்திலே நாங்கள் நிச்சயமாக தமிழ் தலைமையத்தை உருவாக்குவோம். தேசிய மக்கள் சக்திக்கு நம்ம ஆதரவு அளிச்சிருந்தாலும் கூட நாங்கள் தலைநகரத்திலே ஒரு புதிய தலைமைத்துவத்தை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவதற்கான வேலைப்பாடுகளை இப்பொழுதே நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நான் நினைக்கின்றேன் ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்களும் கூட அண்மையிலே தெரிவித்திருந்தார். புதிய தலைவர் ஒருவரை நாங்கள் விரைவில் அறிமுகப்படுத்த முடியும். அவ்வாறு யாரை நீங்கள் தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள்? நீங்களா கூட இருக்கலாம். ரவிக்குமார் காலம் வரும் பொழுது அந்த தலைவரை நாங்கள் யார் என்று சொல்லுவோம். ரவிக்குமார் அவர்களே, மனோ கணேசன் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. மனோ கணேசன் ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கின்றார், நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதில் எவருக்கும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். நான் கட்டாயம் மேல் மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்து பாதுகாப்பதற்காக நான் தமிழராக அந்த அரியாசனத்தில் இருக்க வேண்டும். நான் தான் மலையக மக்களுக்கு சம்பள உயர்வை ஒரே தடவையிலே பேசி கூட்டி கொடுத்தவன். எனவே நான் இருப்பதில் யாருக்கு பிரச்சனை இருக்கிறார்? அப்போ மலைய மக்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்து அப்போ திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் முட்டாள்களா சொல்றாரு? நாங்கள் பேசித்தான் அவருக்கு தான் தோண்டித்தனமான ஒரு செயல்பாடு. இன்னைக்கு கூட சில நேரம் திகாம்பரம் போன்றவர்கள் அவருக்கு தேவைப்படுவது தெரியாமல் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மனோ கணேசன் தேவையான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த திகாம்பரம் அவருடைய செயல்பாடினாலே அந்த கூட்டணிக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் என்பவர் நல்லவர், படித்தவர், நல்லவர், வல்லவர், படித்தவர், மாகாண சபையில் அமைச்சராக இருந்தவர். ஆனால் இந்த திகாம்பரம் அவர்களுக்கு மனோ கணேசன் மாயையிலே சிக்கி கொண்டு தவிர்க்கிறார். நிச்சயமாக அவரும் ஒரு நாளைக்கு மனோ கணேசனை விரட்டி அடிப்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி எவ்வாறு பங்களிப்பு செலுத்துகிறது? எந்த கட்சி சார்ந்து நிற்கின்றீர்கள் நீங்கள்? தேசிய மக்கள் சக்தி சார்பாக யோகராஜன் முன்னாள் குழு மாநகர சபை உறுப்பினராக இருந்த யோகராஜன் பிள்ளை என்பவரை அலுத் மாவட்ட தொகுதிக்கு எமது கட்சி சார்பாக அவரை எமது கட்சியின் பொதுச் செயலாளர் அவரை அலுத் மாவட்ட தொகுதிக்கு அந்த வட்டாரத்துக்கு இடைநிறுத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு 2 ஆசனமும் குகோரதனுக்கு 2 ஆசனமும் கேட்டிருந்தோம். இருந்தாலும் கூட அவர்கள் கட்சியிலே பழைய ஆட்கள் இருப்பதனால் ஒரு ஆசனம் தருவதாக இருந்தது. அதை நான் மன சந்தோஷத்துடன் விட்டு கொடுத்து யோகராஜன் பிள்ளை அவர்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வெற்றி பெறும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஊடாக அவரை நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் சொல்கின்றீர்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக. ஆனால் வெளிக்களத்திலே பார்க்கின்ற பொழுது மக்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, இவர்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று வருகிறது. வாக்கு வங்கியிலே சரிவு ஏற்பட்டதாக தென்படுகிறது. அதை நம்பி நீங்கள் எவ்வாறு? இல்லை, வாக்கு வங்கி அதான் நான் கூறியது போல ஆரம்பத்தில் இருந்த வாக்கு வங்கி இப்பொழுது சற்று சரிந்திருக்கிறது உண்மை. நிச்சயமாக அது மாற்று கருத்துக்கிடமே இல்லை. நேற்று கூட தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் ஒரு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் கொண்டு பொழுது சொன்னார், அன்று ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது பல லட்சங்களுக்கு அதிகமானவர்கள் அதை பகிர்வார்கள், பார்ப்பாங்கன்னு சொல்லி. இப்போ முறை குறைவாக இருக்கின்றது. அதுதான் நான் கூறுவது, இப்பொழுது அரசாங்கம் எடுத்து ஒரு சில மாதங்கள் தான், 10 மாதம். இதை நாங்கள் 1 வருடம் 2 வருடத்துக்கு இவர்களுடன் சேர்ந்து செயல்படுவதாக நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று ஜனாதிபதி அதிகாரத்தையும் அன்று குமரதேசானை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் மக்கள். அதே போல் வரலாறு காணாத பாராளுமன்ற தேர்தலிலும் கூட பாராளுமன்றத்திலே 2/3 மெஜாரிட்டியை 3/2 பெரும்பான்மையை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் அனைத்து ஆட்சிகளும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்க வேண்டும். அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட தமிழ் மக்கள் எல்லாம் இலங்கையில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லீம் மக்கள் அனைவருமே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்து உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஒரு மாற்றத்தை கொண்டாந்து ஊரை நமது கரங்களிலே பலப்படுத்த வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட அந்த அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் மக்கள் ஆணையை வழங்கியது போல, நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆணை வழங்கியது போல, அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட மக்கள் ஆணை அவருக்கு கிடைப்பதற்கு அரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. கொழும்பு மாநகர சபை கூட வரலாறு காணாத பின்னடைவை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த முறை பின்னடைவும் என்று
நான் அதான் சொன்னேன் முதல் கூறியது போல சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ரணில் அவர்களும் இணைந்து போட்டி போட்டிருந்தால் ஜனாதிபதி மாற்றம் வந்திருக்கும். நிச்சயமாக அந்த மாற்றம் இறைவனை நினைத்தால் அந்த மாற்றம் வரக்கூடாது என்று அந்த மாற்றத்தை தான் அந்த மாற்றத்துக்கு பதிலாகத்தான் இன்னும் மாற்றம் ஏற்படுது. அன்னுமதி திசாநாயக் அவர்கள் நாட்டை சரியான முறையில் நிர்வகித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே 5 வருடம் போகும் பொழுது இன்னொரு வருடம் நிச்சயமாக 5 வருடம் போகும் பொழுது இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான வளமான நாடாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் நான் நினைக்கின்றேன் கோட்டாபாய ராஜபக்ஷ வந்த பொழுதும் அவரோடு ஆதரவாக இருந்தீர்கள். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவோடு ஆதரவாக இருந்தீர்கள். தற்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கோடு ஆதரவாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தமிழ் கட்சி தலைவர் என்ற ரீதியிலே தமிழர்களுடைய ஏராளமான தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மைத்திரிபால சிறிசேன மகாவலி ஆக்கிரமிப்பு என்று ஆரம்பித்தது கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தொல்பொருள் அடையாளப்படுத்தல் என்று வந்து நின்றது. அதிலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பிலே மயிலத்தமனு மாதவனை மேச்சத்திரை பிரச்சினை பூதாரமாக படித்தது. நிச்சயமாக ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு பூசை செய்ய முடியாத நிலையில் குருத்தூர் மலையிலே பிரச்சனை, இவ்வாறு பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆதரவு தெரிவிக்கின்ற அதே வேளையே அழுத்தங்களை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க இருக்கலாம், இல்லாட்டி கோட்டாபாய இருக்கலாம், மைத்திரியாக இருக்கின்றா, யாராக இருந்தாலும் நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அழுத்தம் கொடுத்தாலும் கூட செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றது. காரணம் நாங்கள் என்ன அதை தான் தானே கூறியது போல சிங்கள தலைமைகள் தமிழ் மக்களுக்கான தீர்வினை தங்க தட்டிலே கொடுக்க போவதில்லை. நாங்கள் முடிந்தளவு தட்டி பறித்து போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். இது ஒரு பௌத்த சிங்கள நாடு என்ற ரீதியிலே அவர்கள் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கின்றது. நிச்சயமாக அதையெல்லாம் ஒரு மற்ற தலைவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு மற்ற இந்த நாட்டை ஆண்ட பல தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அனுரகுமார் திசாநாயக்க செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அதே நீங்கள் பார்ப்பீர்களானால் தேசிய மக்கள் சக்திக்கு வரலாறு காணாத வெற்றியை வடமாகாண மக்கள் நினைக்கிறார்கள். அதேபோல் இன்றைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சரியான முறையிலே தேசிய மக்கள் சக்திக்கு அடியை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரவிச்சிருக்கிறார்கள். அந்த வழியிலே நாங்கள் வடக்கு மக்களுடைய ஆதரவு ஒரு நீங்கள் கூறியது போல தமிழ் மக்கள் ஏன் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டீங்க. ஆனால் தமிழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, அது செல்வம் அடைக்கலாத கட்சியாக இருக்கலாம், சுமந்திராடா கட்சியாக இருக்கலாம், இல்லாட்டி இவருடைய விக்னேஸ்வரன், பல கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் சரியான பாடத்தை இம்முறை நாடாளுமன்ற தேர்தலிலே புகற்றியிருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. ஒவ்வொருடைய வெற்றியும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வெற்றியை தமிழ் மக்கள் ஒவ்வொரு முறையும் எங்களை ஏமாற்றி எங்களுடைய வாக்கு பலத்திலேயே நீங்கள் அரசியல் எங்களுடைய வாக்கு பலத்திலே அரசியலை உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய அற்ப சொற்ப தேவைகளுக்காக நிலைநிறுத்தி கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இம்முறை கிழக்கு மக்கள் அல்ல வடக்கு மக்கள் சரியான தீர்வினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல்தான் இப்பொழுது கிழக்கு மக்கள் தமிழ் தேசியத்தின் பால் நிற்கின்றார்கள். அங்கே பரவலாக 3 ஆசனங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சி கிடைத்தது. கடந்த 15ஆம் தேதி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று ஒன்று உருவாக்கம் பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான், உங்களுடைய நண்பர் சதாசிவம் வியாழேந்திரன், அதே போன்று கருணாமான், 3 பேரும் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதில் மாற்றம் அரசியலிலே நண்பர்களும் இல்லை, எதிரிகள் இல்லை. வியாழேந்திரனும் நண்பர், பிள்ளையானும் நண்பர், கருணாமானும் நல்ல நண்பர்கள். காலம் கடந்து ஞானம் பிறந்திருக்கோ தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் குறை கூறுவோம். நிச்சயமாக தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் எங்களுடைய சகோதர இனத்துவத்தை சேர்ந்த முஸ்லீம் சகோதரருடைய அரசியலை பார்த்து அவர்களை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நல்ல பாடம் படிக்க வேண்டுமா இருந்தால், ஒரு முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய
அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று திரண்டு தமது மக்களுக்காக ஆதரவினை தமிழ் மக்களுக்கு அவருடைய மக்களுக்கு எங்கேயாவது துரோகம் இழைக்கும் பொழுது அங்கே எங்கேயாவது பிரச்சனை பாரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது அனைத்து இன முஸ்லிம் சகோதரர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். இந்த பாடத்தை தமிழ் தேசிய கட்சிகள் படித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது ரவுஃப் ஹக்கீம் தலைவரா, ரிசாத் தலைவரா, அத்தாவுல்லா தலைவரா, இஸ்புல்லா தலைவரா அல்ல, மாறாக எமது சமூகம் அந்த உணர்வு இந்த தமிழ் கட்சிகளுக்கு வரக்காட்டியும் இதே நிலை தான் ஏற்படும் தவிர மாறாக அந்த முஸ்லீம் தலைவர்களை பார்த்து இவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு நிச்சயமாக அந்த கேள்விகள் கிழக்கு தமிழர் அதான் ஞானம் கடந்து காலம் பிறந்திருக்கின்றது. இதை ஒருவருக்கொருவர் பிள்ளையான் குறை கூறுவது, கருணா பிள்ளையானு கூறு, வியாழேந்திரன் இவரை குறை கூறிக்கொண்டே உங்களுடைய அரசியலை, உங்களுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியல் இல்லை, உங்களுக்கான அரசியலை தான் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் இருக்கிற காலமாக. மீண்டும் மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்று தோற்று விடுவோமோ என்ற ஒரு மாயைக்காகத்தான் இன்று 3 பேரும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. அந்த வழியை பார்க்கும் பொழுது இவர்கள் 3 பேரும் தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை மீண்டும் உருவாகுமோ தெரியவில்லை. இதே மாறாக நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒன்றாக இணைந்து இந்த அரசியல் பயணத்தை செய்திருந்தால் இவர் நண்பர் கூறியது போல கிழக்கிலே தெற்கிலே இருக்கக்கூடிய அபிவிருத்தியை விட கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தியை நாங்கள் பெற்றுக்கொண்ட சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக்கொண்டு இருந்ததை தவிர மக்களுடைய அபிவிருத்தியிலே நீங்கள் இனியும் கூட ஒன்று இணைந்தது போல இடையிலே நான் தலைவர் நீ தலைவர் என்று இல்லாமல் ஒற்றுமையாக செயல்பட்டு அந்த மக்களுடைய அபிவிருத்திகளை முன்னோக்கி செல்லுங்கள். இன்றே வடக்கு கிழக்கிலே பார்க்க போனால் வடக்கிலே பார்க்க போனால் ஒரு நேரம் தின்னுவதற்கு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் அந்த வன்னி மாவட்டத்திலே பல மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அது இந்தியாவின் சலி மக்கள், மலைய மக்கள் அந்த யுத்த காலத்திலே ரத்னபுர, கேகால, பதுல்ல, பண்டாரவல போன்ற பகுதியில் சென்று இங்கே நடக்கக்கூடிய கலவரத்தின் போது அங்கே போய் இடம்பெயர்ந்தவர்கள். இன்று அவர்களை பார்க்கும் பொழுது அந்த மக்களுடன் இரண்டரை கலந்து இவர்களை திருமணம் முடித்து இவர்களை திருமணத்து இரண்டரை கலந்து சந்தோஷமாக இருந்தாலும் கூட வன்னி மாவட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு கிராமங்களில் போய் பார்ப்பீர்கள். ஆனால் மக்கள் படும் துன்பங்கள் நிச்சயமாக எனக்கு மன வேதனையாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக டெய்லி அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அங்கே அவர்களுடைய தொழில் வாய்ப்பில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் மிகவும் துன்பமாக இருக்கக்கூடிய அந்த வன்னி மக்களுடைய அரசியலை பார்க்கும் பொழுது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் 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 தமிழ் மக்களை தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பொக்கட்டை நிரப்பிக்கொள்வதற்காக, தங்களுடைய அரசியல் இருப்பை நிறுத்திக் கொள்வதற்காக மாத்திரம்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் தவிர தமிழ் மக்களுடைய அபிவிருத்தியிலையும் கூட அல்லாட்ட நான் மீண்டும் சொல்கிறேன். இவருடைய கேள்விக்கு இவர்கள் இணைந்தது போல் மக்களுக்கு சரியான முறையில் சேவை செய்வீர்களானால் வருகின்ற இனிவரும் காலங்களிலே உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் மக்களுடைய அபிவிருத்தியிலும் கூட உரிமை என்று கேட்கும் பொழுது நான் கேட்குற உரிமை சாப்பிட்ற பொருளான்னு கேட்குறேன். நான் அதுதான் முதல் கூறியது போல தங்க தட்டிலே கொண்டாந்து தமிழ் மக்களுக்கான தீர்வையோ உரிமையையோ பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள். மாறாக எங்களுடைய தொப்புள்கொடி உறவான இந்தியாவும் கூட உலக நாடும் கூட இந்தியா நினைத்திருந்தால் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபை கூட இந்த தேர்தல் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மோடி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்றால் கூட மாகாண சபை தேர்தல் நடக்குமோ என்று தெரியவில்லை. ஒரு நளின் திசாநாயக், பீமல் ரத்நாயக் இல்லாட்டி நளின் திசாநாயக் அவர்கள் கூறுகின்றார், இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தல் அல்ல மாறாக அடுத்த வருடம் தான் மாகாண சபை தேர்தல். மோடி அவர்கள் வந்தாலும் கூட நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான தீர்வை கிடைக்கவே போவதில்லை. இது ஒரு அரசியல் ஒரு பித்தலாட்டமாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கின்றீர்கள் 3 பேரும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள், இனியாவது கிழக்கு தமிழர்களுக்கு விடிவு பிறக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்கின்றீர்கள். ஆனால் அங்கேயும் கூட இன்னொரு கட்சியை சார்ந்து வசைபாடி அரசியலத்தை செய்வதானே நாங்கள் பார்க்கணும். உண்மையிலே பார்த்தோம், கருணாம்மான் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்விலே சாணக்கியனை வசைபாடுகின்றார்.
காரைவிலே சாணக்கியன் கருணாமானை வசைபாடுகின்றார். இவ்வாறாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு எப்பொழுது விடிவு கிடைக்கும் இந்த அரசியல் பரப்பு? நான் சொன்னேன், முஸ்லீம் எமது சகோதரர்கள், முஸ்லீம் இனத்த சகோதரர்கள் போல நாடாளுமன்றத்திலே அல்ல உள்ளேயும் வெளியேயும் மக்களுக்கு துன்பம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது ஒன்றாக இணைந்து தேர்தல் வரும் பொழுது ஹக்கீம் அவர்கள் ரிசாடை குறை கூறுவார், ரிசாட் அவர்கள் ஹக்கீமை குறை கூறுவார், அத்தாவுல்லா இஸ்புல்லாவை கூறுவார். அப்படியே குறை அரசியல் அந்த மேடைகளில் மாத்திரம். ஆனால் மக்களுக்கு என்ற ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கும் பொழுது ஒன்றிணைந்து செயல்படுவது போல் இவர்கள் நீங்கள் கூடுவது, அவரை திட்டுவதும் இவர் அவரை பேசுவதும் தான் இவர்களுடைய அரசியலாக இருக்கின்றது. மாறாக மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், நான் என்ன செய்தேன், நாடு என்ன செய்தது, உனக்கு கேள்விகள் கேட்பது எதற்கு என்பது அந்த எம்ஜிஆருடைய தத்துவத்தை போல நீங்கள் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள். மாறாக மக்களை இல்லாட்டி உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியல் இருப்புக்காக ஒருவரை குறை கொண்டு அரசியலை செய்வதை விடுத்து மக்களுடைய அபிலாசைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய அனைத்து சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவருக்கும் எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. இதுவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி ரவிக்குமார் அவர்களே. நீங்கள் அரசாங்கத்தை யாரு அமைக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து தங்களால் முடிந்த அளவு அபிவிருத்திகளை நோக்கி பயணிக்க வேண்டும் ஆசைப்படுகின்றீர்கள். உங்களுடைய அரசியல் வியூகமும் அவ்வாறு தான் இருக்கின்றது. நிச்சயமாக. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது, இது வருகின்ற அக்டோபர் மாதம் அனைத்து இனங்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு புதுவிதமான பண்டிகை ஒன்றை அறிமுகப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும். நிச்சயமாக. இது உங்களுடைய கருத்து இல்லை, அது என்ன மாதிரியான இது என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. அதை பற்றி நான் கூற வரவும் இல்லை. அரசாங்கம் சொல்கிறது அனைத்து இன மக்களும் ஒவ்வொரு திருவிழாக்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. உங்கள் அனைவரும் இணைந்து ஒரு திருநாள் கொண்டாடுவோம். அது என்ன மாதிரியான திருநாள் நிச்சயமாக தெரியவில்லை. இல்லை, அவர் சொல்கின்றார் எப்படின்னு சொன்னால், தமிழர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்றார்கள், தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள், புது வருட பிறப்பை கொண்டாடுகின்றார்கள், இஸ்லாமியர்கள் பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுடைய சிங்கள மக்களும் இந்த புது வருடத்தை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இது அனைத்தும் தேவையில்லை. இது ஒரே நாடு, அனைத்து இனங்களும் ஒன்றாக ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கின்றது. இந்து மதத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, முஸ்லிம் மதத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. அப்படியானால் ஒன்றாக அனைத்து இதைகளும் ஒன்றாக செயல்பட முடியுமா இருந்தால் ஒரு வெசாக்கை நீங்கள் நிறுத்திவிட்டு ஒன்றாக இணைந்து செயல்பட முடியுமா? சிங்கள பௌத்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இந்த ஒரு பேச்சாக தான் பார்க்குறேன். அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருநாள் கொண்டாட முடியாது. அரசாங்கத்துக்கு தானே நீங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட சில பேர் அந்த கடந்த 2-3 வாரங்களுக்கு அந்த குரங்குகள் என்ன சொன்னாங்க, நாய், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுற கதையா? குரங்கு இங்கேருந்து அடுத்ததுக்கு இருக்கலாம், அங்கே 5 இங்கே 5 அப்போ ஒன்றே தான் நாங்கள் 5-10 மணி என்றோம். அப்போ நான் சொன்னேன், சில பேச்சுகள் சில கருத்துக்கள் கூறும் பொழுது சரியான தெளிவான புரிந்துணர்வோடு செயல்படுத்த வேண்டும். ஒரு அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் உங்களுடைய மக்களுக்கான பதில்கள், மக்களுக்கான உங்களுடைய பேச்சுக்கள் சரியான விதத்திலே செயல்படுத்த வேண்டும். மாறாக அவர்களுடைய கட்சியை சார்ந்த பல பேர் பல வண்ணங்களிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் குழப்பம் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல் குழப்பம் இருக்கின்றது. ஒருவர் சொல்கிறார் அனைத்து இனங்களும் இணைந்து ஒரு திருவிழா, அது நடக்க சாத்தியமானது அல்ல. அது என்ன திருவிழான்னு தெரிய மாட்டேன். அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு பௌத்த நாடு என்ற முறையில் அவர்களுடைய கலாச்சாரத்தை இல்லாதொழித்து எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் இல்லை தானே? எவ்வாறு அனைத்தினங்களையும் ஒன்றிணைந்து சமத்துவமாக பண்டிகை கொண்டாட முடியும்? அதைத்தான் நான் கேட்கின்றேன். அதுதான் சொல்லுங்கள். ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு கட்சி சொல்கின்றது, ஆளுங்கட்சி, நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றீர்கள். உங்களுடைய வேட்பாளரை கூட அந்த கட்சியில் தான் இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டிருக்கின்றீர்கள். ஏன் என்ன காரணம்? அதுதான் உங்களை கேட்கிறேன். இல்லை, அதை நான் உங்களோட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சி தானே சொல்கின்றது. நீங்களும் தமிழராக இருந்து பொழுது நீங்கள் பெரும்பான்மை கட்சி ஆதரிக்கின்றது, அது உங்களுடைய அரசியல் வியூகமான கொள்கை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இவ்வாறான கருத்துக்களை அவருக்கு சொல்கின்ற ஒரு கட்சிக்கு எதற்காக ஒரு தமிழ் தலைமை ஆதரவு தெரிவிக்க வேண்டும்? நிச்சயமாக நான் இன்னும் பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். இலங்கை வந்த பிறகு நான் அவரை சந்திப்பதற்கான விண்ணப்பத்தை நான் அவர்கள் கொடுத்திருக்கேன். நான் சந்திக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை அவரிடம் கேட்டு
இதுக்கான பதிலை எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய ஊடகத்திலே வந்து அதுக்கான பதிலை நிச்சயமாக நான் தருவேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஜே.ஆர். ஜெயவர்தன இந்த நாட்டை பொறுப்படுத்த காலத்திலிருந்து நிறைவேற்று அதிகார முறைமை இருந்து வருகிறது. அதற்கு பிற்பாடு ரணசிங்க பிரேமதாச, டி.பி. விஜயதுங்க, சந்திரிகா பண்டார குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச என்று ஒரு பட்டியல், எல்லோரும் பெரும்பான்மை இனத்தை சார்ந்து சிறுபான்மை மக்களை நசுக்கின்ற ஒரு அரச ஆட்சியே இந்த நாட்டிலே செய்து வந்தார்கள். இப்பொழுது இருக்கின்றவர்களும் அவ்வாறுதான், மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் நான் அவ்வாறு என்பதை ஏன் உறுதியாக சொல்கின்றேன் என்று சொன்னால், நேற்று முன்தினம் நினைக்கின்றேன், யாழ்ப்பாணத்திலே ஆணை இரவிலே உப்பு ஒன்று வெளியிட்டார்கள். உப்பு பாக்கெட் ஒன்றை உற்பத்தி செய்து வெளியிட்டார்கள். அதை கூட தமிழ் பரம்பரையான தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற வடமாகாணத்தில் உற்பத்தியாகின்ற உப்புக்கு கூட ரஜ சரட் என்று சொல்லி வைத்து இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதத்தை வடமாகாணத்திலே விதைக்கின்றார்களே. அவ்வாறுபட்ட ஒரு கட்சிக்கு எதற்காக எங்களுடைய தமிழ் தரப்புகள், தமிழ் தலைமைகள், நீங்கள் அடங்கலாக அதோடு இருக்கின்ற தமிழ் தலைமைகள், இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வாக்களித்த அத்தனை மக்களும் ஏன் தாங்கள் கத்தரி தோட்டத்து வெகிலிகளுக்கு வாக்களித்து விட்டோமா என்று சிந்திக்கின்றார்கள். உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுடைய அழுத்தம் இதற்கு எவ்வாறு இருக்கின்றது? நிச்சயமாக நான் கூறியது போல அன்றகுமார் திசாநாயக் அவருடைய தேசிய மக்கள் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு இருந்தாலும் கூட அவர்களுடைய கைக்கூலி அல்ல. அவருக்கு நான் பயப்பட போகிறதும் இல்லை, ஓடி ஒளிந்து ஒளிய போகிறதும் இல்லை. மக்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது நிச்சயமாக நான் அதுக்கான கேள்விகளை கேட்பேன். அதுக்கான பதில்களை அடுத்த வரும் இந்த உங்களுடைய ஊடகம் மூலியமாக அதுக்கான பதிலையும் தருவேன். அதுபோல் நீங்கள் கூறியது போல அந்த உப்பு எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருந்தார், கடற்கரை அமைச்சர், ஆணையரவு உப்பு என்று பேர் மாற்றியாக சொல்லியிருக்கின்றார். அதாவது நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வடமாகாணம் என்பது பெருவாரியாக எங்களுடைய தமிழ் இனம் வாழ்கின்ற ஒரு மாகாணம். நிச்சயமா அந்த மாகாணத்திலே டாக்டர் தேவானந்தா அவர்களும் அமைச்சராக இருந்தார். இவரும் அங்கே அமைச்சராக இருந்தார். அவர் அந்த தேசிய படி ஊடாகத்தான் அங்கே அமைச்சராக இருக்கின்றார். அவர் அந்த இடத்தை சார்ந்தவர் அல்ல. சரியானே? ஓ ரைட். அவ்வாறு இருக்க இவருக்கு அழகாக புரிந்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 5 வருடங்களுக்கு மேலாக யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்ட ஒருவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அந்த கட்சியை வளர்ப்பதற்காக அவருடைய முயற்சி வெற்றி அளித்தது இல்லை என்றில்லை. ஏன் அங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு முழுமையான அங்கீகாரம் ஒன்றை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உப்பின் பெயரை கூட வைப்பதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லையே. அதைத்தான் கேட்கின்றார். என்னென்றால் நல்ல கேள்வி. அவர் அந்த அரசாங்கத்திலே இந்த அரசாங்கத்தை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் வந்தவர் அமைச்சராக இருக்கின்றார். அதான் நான் அதான் சொன்ன பேரினவாத தலைமைகள் பேரினவாத தலைமைகளுடன் செயல்படுத்தும் பொழுது எங்களுடைய பேச்சுகள் 100க்கு 80% எடுப்படாமல் இருக்கலாம், 20% தான் எடுப்படும். இதுதான் உண்மை. அவரும் கூட அந்த கட்சிக்கு பல காலமாக இருந்து விசுவாசியாக இருக்கின்றவர், ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்தவர் என்ற ரீதியில் அவருக்கும் கூட அந்த நான் தான் சொன்னேன், பேரினவாத கட்சிகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இது உண்மை, இதுதான் உண்மை. நானும் தான் சொல்கிறேன். நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மக்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்க முடியுமா, ஏதாவது அபிவிருத்திகளை செய்து கொடுக்க முடியும் என்ற ஒரு பார்வையிலே தான் நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை. நாங்களும் அரசாங்கத்துக்கு வெளியே இருந்து கொண்டு 10ஓடு 11 பேராக கத்துவதில் எந்தவித பிரயோஜனமும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் கீழே எமது அலுத் மாவட்ட தொடர் மாறியிலே பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் என் மூலியமாக நடைபெற்றது. நான் இதே எதிர்கட்சியிலே இருப்பேனானால் நடைபெறுமா? நடைபெறாது. அதுதான் சொல்கிறேன். தமிழ் மக்களுக்கான தீர்வினையோ அல்லாது 13ஆம் திருத்தத்தை மாற்றி அமைத்து மக்களுக்கு அளிப்பார்கள், புதிய அரசு உருவாக்குவார்களோ என்று தெரியாது. இருந்தாலும் கூட எந்த அரசாங்கம் வந்தாலும் எமது மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தேவைப்படுவதனால் நாங்கள் அந்த அரசாங்கத்துடன் அதே போல் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு உரிமை பிரச்சனையெல்லாம் இல்லை. உரிமைனா நாங்கள் என்ன கொழும்புல உள்ளவங்க போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு சேரிப்புறத்துலையோ இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு மக்கள்கிட்ட போய்ட்டு கடை முதலாளிக்கிற உரிமைனா அவர் கேட்பார், என்ன உரிமை? சாப்பிட்றது அது உரிமையானு கேட்பார். அதுதான் உண்மை. வடக்கு கிழக்கு மக்களுக்கு தான் உரிமை பிரச்சனை இருக்கின்றது. அந்த மேல் மாகாணத்தை பொறுத்தவரை உரிமை பிரச்சனை மாறாக மக்களுக்கு அன்றாட வாழ்வாதாரம், வீட்டு வசதி,
நகர சபை ஊடாக கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள், அதேபோல் அரசாங்கத்துக்கூடிய மூலியமாக கிடைக்கிற வீட்டு திட்டங்கள், அப்படியான அபிவிருத்தி மாத்திரமே கொழும்பு மாவட்ட மக்களுக்கு தேவைப்படுகிறதால் நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியாக பரிணமித்து அரசியல் பரப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆரம்பம் ஜனநாயக மக்கள் முன்னணி, அதிலிருந்து நிறைய பேர் இப்பொழுது வெளியாகிவிட்டார்கள். நினைக்கிறேன் ஜனகன் விநாயகமூர்த்தி, கேடி குருசாமி, குகவரதன், சன் குகவரதன் என்று மிகப்பெரிய பட்டியல் ஒன்று போகின்றது. அவரை மனோ கணேசனை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்று இணைந்து ஒரு பலமான ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏன் மேல் மாகாணத்தை உருவாக்க முடியாது? உண்மையாக இந்த கேள்வி எப்போ வரும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. பல ஊடகங்களுக்கு சென்றிருந்தாலும் கூட இப்படியான ஒரு கேள்வி கேட்டது இல்லை. ஜனகனாக இருக்கலாம், முதுகெலும்பற்றவராக தான் இருக்கிறார். குகவரதாக இருக்கலாம், முதுகெலும்பற்றவராகத்தான் இருக்கிறார். குருசாமியாக இருக்கலாம், முதுகெலும்பற்றவராகத்தான் இருக்கிறார். வேறு யார் சொன்னீங்க? குமரகுருமனாக இருக்கலாம், முதுகெலும்பற்றவராகத்தான். ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரி பிரபாகணேசன் கூட அந்த வேலை நான் பாராட்டுவேன். ஏனென்றால் தலைநகரத்திலே மனோ கணேசனுக்கு தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு எதிராக களமிறங்கி கொழும்பு மாவட்டத்திலே வெற்றி பெற்றவர். அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேம்பிரிட்ஜ் டெரஸில் அவருடைய காரியாலயம் இருக்கும் பொழுது மனோ கணேசன் 2 முறை நானும் மனோ கணேசன், பிரபா கணேசன், குமரகுருவன் கேட்குறார், மனோ உங்களுடைய இருப்பு கொழும்பிலே இருக்கும் பொழுது ஏன் இல்லை நான் எங்கே போனாலும் வெற்றி பெறுவேன், நான் செருப்பில் போட்டாலும் எனக்கு மக்கள் தக்க பாடம் பதிலடு. அன்றைக்கு கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் தன்னுடைய பிரபாகரனுடைய பதவியை பறித்து யோகராஜா அவர்களுடைய யோகராஜா அவருடைய தேசிய பட்டியலூடாக யோகராஜா அவர்கள் பாராளுமன்றம் சென்றார். அவருக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதம் அனைத்தையும் உங்களுக்கே மீண்டும் தருகிறோம். ரணில் விக்ரமசிங்க யோகராஜாவின் பேசி பாருங்கள், அவர் சரி என்றால் சரி, அவருக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்கள் அவருக்கே தாரோம், இவருடைய பதவியை கொடுக்க முடியுமான் என்று. நிச்சயமாக யோகராஜா அவர்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படியான ஒரு கேவலம் கட்டவர் தான் அந்த மனோ கணேசன் போன்றவர். அதுதான் அதே போல் குருசாமியாக இருக்கலாம், அல்லாவிட்டால் குகவர்தனாக இருக்கலாம், இல்லாட்டி குமரகுருவனாக இருக்கலாம், ஜனகனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே முதுகெலும் பெற்றவர்கள். ஏனென்றால் இந்த மனோ கணேசனுக்கு எதிராக பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்களே தவிர, நீங்கள் கூறியது போல ஜனகன், குமரகுருவன், குகவர்தன், குருசாமி இவர்கள் போன்றவர்கள் ஏன் இணைந்து ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க முடியாது? இவர்களுக்குள்ளே போட்டி போறாமல் எரிச்சல். ஜனகன் பெரியவரா, குகவர்தன் பெரியவரா, அல்லாவிட்டால் குருசாமி பெரியவரா, இப்படியே தான் இருக்கிறார்களே தவிர தங்களுக்குள்ளே தாங்கள் பெரியவர்கள் என்று தேர்தல் காலத்தை தனியே போய் போட்டியிட்டால்தான் உங்களுடைய கட்ஸுகளை, மக்களுடைய வாக்கு வங்கிகளை பெற்றுக்கலாம், பார்த்துக்கலாம். அதே போல் நான் என்ன சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், தலைநகரத்திலே ஒரு தமிழ் பிரதித்துவம் உருவாக வேண்டும். அந்த புதிய தமிழ் பிரதித்துவம், புதிய தலைமை உருவாக வேண்டும். இவர் நண்பர் கூறியது போல புதிய தலைமை உருவாகும் பொழுது அனைவரும் விட்டு கொடுத்து, நான் பேர் கூறியது போல அனைவரும் ஒரு கொடையின் கீழ் இணைந்து பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்கான சேவையை முன்னெடுக்க ஒரு தலைமையை உருவாக்குங்கள். இன்னும் இப்பொழுது மனோ கணேசன் ஒரு தலைமை இல்லை, கொழும்பிலே தலைமைத்துவம் இல்லை. அந்த தலைமைத்துவத்தை இன்னும் எம்டியாக இருக்கின்றது. அதை நிரப்பக்கூடிய சக்தி, பணம், பொருள் எல்லாமே வேணும். எல்லாரும் சில அந்த வசதிகள் இருக்குது, உருவாக்குவீர்கள். ஆனால் நாங்கள் உங்களோட இன்னும் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் சொன்னீர்கள் நான் அறிமுகப்படுத்த போகின்றேன் புதிய தலைமைத்துவம் ஒன்றை. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக மேல் மாகாணத்திற்கு ஒரு தலைமைத்துவம் தேவை. அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய காணொளியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களோடு இதுவரையும் கலந்து ஆக்கப்பூர்வமான பல கருத்துக்கள் இந்த மேல் மாகாணத்தினுடைய மக்கள் தொடர்பாக, அதே போன்று இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற சமூகத்தினுடைய எதிர்கால இருப்பு தொடர்பாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய தலைவர், முன்னாள் கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் நடராஜா ரவிக்குமார் அவர்கள். அவருக்கு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி. நிச்சயமாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த நிறுவனர் உட்பட முகாமத்தை அனைவருக்கும் எனது புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நிச்சயமாக விரைவில் சந்திப்போம். அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கின்றது. உங்களுடைய நகர்வுகளில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகின்றோம். நன்றி.